அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களே, எனது மனதுக்கிரிய தமிழறிஞர் தென்னன் மொய்மன் ஐயா அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கும் தேவேந்தர் மடாலய அதிபதி ஐயா ராஜா தேவேந்திர சுவாமி அவர்களே, பெரியவர் தா குருசாமி வழக்கறிஞர், தமிழக ஆறுகள் வள மீட்பு இயக்கத்தின் தலைவர் ஐயா அவர்களே, மற்றும் எனது கொளக்கடிப்பட்டி அண்ணன் பொன் காமராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை விருந்தினர்களே, நண்பர்களே, உறவுகளே, திரளாக வந்திருக்கும் கொளக்கடி, அப்பநல்லூர், மாமங்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளே, தன்னார்வ தொண்டர்களே, பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, எனது நண்பர் திரு சிறுசோழன் யோகநாதன் கூறியபடி சுருக்கமாக இதை கூறி முடித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிபடலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் உயிர் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அதை நாம் தேடி போகவில்லை, அதை இழந்து விட்டோம் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் எங்கள் 3 ஏரிகளும் மறந்து போய் ஒரு அசாதாரண சூழலில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். காவிரிக்கு அருகே இப்படி ஒரு வாய்க்கால் ஓடுகிறது, இப்படி ஒரு ஆறும் ஓடுகிறது, எங்களுக்கு நீர் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு சிறு வயதிலிருந்து இருந்து அலைமோதி கொண்டு தான் இருக்கும். அது விஷயமாக ஏதோ யோசிப்போம். நாங்கள் வணங்கும் தெய்வங்களை ஒவ்வொரு திருவிழா போதும் நான் யோசிப்பேன், என்ன எல்லாம் செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன் அம்மா அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்து அதனுடைய தாக்கம் தான் உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த திட்டத்தை கொடுக்கணும்னு என்னை இழுத்து வந்து இந்த சமூக பணிக்கு இழுத்து விட்டுருக்குன்னு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லோரும் வந்தார்கள் போனார்கள் என்பது ஒரு வகை கணக்கு தான். ஆனால் சமூக பொறுப்பு என்பது ஒரு வகை உள்ளுணர்வு, ஆங்கிலத்தில் பேஷன் என்பார்கள். பேஷன் என்பது தான் செய்யும் தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டது, அதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. ஆனால் நமக்கு பிடித்ததை செய்வது என்பது தான் ஒரு மனிதனின் குறிக்கோளாகவும் ஆத்மார்த்த விஷயமாகவும் அமையும் என்பதால் இது எனக்கு இந்த அனுபவமே வேறு வானில் பணி செய்யும் போது தான் கிடைத்தது. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் தமிழகத்தை விட்டு வெளியே பணி செய்த போது பல மொழிகளை கற்று தமிழின் வேர் சொல் எங்கெல்லாம் சென்று தேவனைய பாவாணர் மொழிஞாயிறு அவர்கள் ஒரு சிஷியனாகத்தான் தொடங்கினேன் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில். தமிழ் என்று தொடங்கி முதலில் கன்னடத்தை கற்பதே மிக சிரமமாக இருந்தது. பிறகு ஒரியா, தெலுங்கு, ஹிந்தி என்று பல மொழிகளை கற்று தமிழ் எங்கெல்லாம் வேரோடு இருக்கிறது என்பதை அறிந்து ஆரம்பத்தில் மன வேதனைப்பட்டாலும் பின் பெருமையும் மிகப்பெரிய மதிப்பும் தமிழ் மேலும் இந்த தேசத்தின் மேலும் இந்த மண்ணின் மீதும் ஏற்பட்டது. அதனால்தான் இந்த திட்டத்தை எப்படி நாம் சாதிக்க வேண்டும் என்ற உந்துதல் வந்தது. ஆந்திர பிரதேசத்தில் ஒரு 10 ஆண்டுகள் 3 முறை பணி செய்தேன். அங்கு ராஜசேகர ரெட்டி என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் வாழ்ந்த பகுதி ராயலசீமா என்று மிக வறண்ட பகுதி. ராயம் என்றால் தெலுங்கில் கல் சீமை. அது அவர் பிறந்தது கடப்பா மாவட்டத்துக்கு அனந்தபுரம் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. அந்த கடப்பா, கர்னூல், சித்தூர், அனந்தபூர், இந்த 3 மாவட்டங்கள் பழைய மாவட்டங்கள். மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது. நல்ல செம்மண் பூமி, கடலை மானாவாரி கடலை வரும். எங்களது நான் பட்டு வளர்ச்சித்துறை முசுக்கோட்டை செடி வரும். இந்த 2 தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. அந்த விவசாயிகளிடம் தெலுங்கெல்லாம் கற்றுக்கொண்டு பேசும்போது நிறைய விஷயங்கள் கூறினார்கள். அந்த உந்துதலில் ராஜசேகர ரெட்டி அவர்கள் கிருஷ்ணா படுகை என்பது இந்தியாவின் மிகப்பெரிய பாக்கியம். நாம் காவிரியை கொண்டாடுகிறோம், ஆனால் கங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், நர்மதா எடுத்துக்கொள்ளுங்கள், கோதாவரி எடுத்துக்கொள்ளுங்கள், கிருஷ்ணா எடுத்துக்கொள்ளுங்கள், இது எல்லாவற்றையும் ஒப்பிடும்போது காவிரி படுகையின் மொத்த நீர் கொள்ளளவு, நீர் பாயும் கிடைக்கும் நீர் ஒரு 250 TMC தான். ஆனால் 1200 TMC கொண்டது கிருஷ்ணா. அதைவிட 1500 2000 TMC கொண்டது நமது கோதாவரி. நர்மதாவும் அப்படித்தான், கங்கை, பிரம்மபுத்திரா நதிகளும் அப்படித்தான். ஆனால் இந்த 200-250 TMC வைத்துக் கொண்டு நம்ம 2 மாநிலங்களும் மிகப்பெரிய ஒரு வகை மனத்தாங்களோடு இந்த இதை அணுகி கொண்டு இருக்கிறோம் என்ற வருத்தமும். ஏன்னா பெங்களூரிலே 37 ஒரு 25 பணிபுரிந்தேன். அங்கு காவிரிக்கு ஒவ்வொரு முறை நடக்கும் பிரச்சனையும் மனத்தாங்கள் நேரடியாக ஒரு தமிழர் என்ற முறையில் கண்டவனும் நான். ஆனால்
இதுதான் தீர்வா என்று பார்க்கும்போதுதான், உள்நோக்கி பார்க்கும்போது என்பதுதான் நாம் கிடைக்கும் நீரை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் வெளிப்பாடும் அறிவியல் பூர்வமாக புரிகிறது. நீர் என்பது ஒரு டிஎம்சி என்பது 2853 லிட்டர் என்பார்கள், கோடி லிட்டர். அதாவது அப்படி ஒரு நம்ம மேட்டூருடைய நீர்த்தேக்கம் 93 டிஎம்சி தான். கண்ணம்பாடி என்கிற கேஆர்எஸ் வெறும் 45 டிஎம்சி தான். ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி இவையெல்லாம் சேர்ந்து கூட ஒரு 120 டிஎம்சி தான் கர்நாடகத்தில் இருக்கிறது. நம்மிடம் மேட்டூரில் ஒரு 93, பவானி ஒரு 20, அமராவதி ஒரு 5, அவ்வளவுதான். எல்லாம் கூட்டினால் 230 தான் வருகிறது. ஆனால் கிருஷ்ணாவில் 1200 கணக்கான டிஎம்சி தண்ணி கொள்ளளவு இருக்கிறது. அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் HNSS என்ற ஒரு திட்டத்தை தயாரித்தார். ஹந்திரி நிவாஸ் சர்ஜல சுவந்தி, தெலுங்கில் சொல்வார், தெலுங்கு வடமொழி கலந்த ஒரு தலைப்பு அந்த திட்டத்திற்கு. அதாவது ஸ்ரீசைலம் என்று ஒரு அணை உண்டு. கிருஷ்ணா ஆந்திரத்தை தாண்டி கர்நாடகத்தை தாண்டி ராய்ச்சூரை தாண்டி ஆந்திர எல்லையில் நுழையும் போது முதல் அணை இந்த கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் 210 டிஎம்சி ஒரே அணை. அதை தாண்டி நாகார்ஜுன சாகர் 404 டிஎம்சி. பார்த்துக் கொள்ளுங்கள், நாம் எங்க இருக்கிறோம், அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய நீர்த்தேக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு தண்ணீரும் கிருஷ்ணாவுடைய விஜயவாடா, அந்த குண்டூர், அந்த மாவட்டங்கள் ஒரு 4-5 மாவட்டங்கள் தான் போகிறது. அது போக மீதி கடலில் தான் போகிறது. இது 40 டிஎம்சி 4 மாவட்டங்களுக்கு நான் நீரேற்று பாசன முறையில் தான் செய்வேன் என்று மத்திய அரசாங்கத்தின் ஒப்புதல் பெற்று இந்த திட்டத்தை 2004 ஆண்டில் அவர் முதலமைச்சராக ஆந்திரத்தில் பதவியேற்ற போது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2007 தொடங்கினார். இன்று கிட்டத்தட்ட 95 விழுக்காடு நிறைவேறிவிட்டது. அவர் தொடங்கிய போது, இன்னும் சொல்ல போனால், நான் 1991 ஆந்திரத்தில் முதன்முறையாக சேர்ந்த போது அந்த சராசரி நிலத்தடி நீர் ஒரு 1000-1100 அடி இருந்தது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க விவசாயிங்க வந்து சொல்லுவாங்க, ஐயா எங்கள்கிட்ட 1200 அடிக்குது, 5 போர் இருக்குது, 7 இருக்குது, 10 போர் இருக்குது, 2 போர் தண்ணி தான் இருக்குது, 2 போர் 1 போரம் பாதி வந்து பாதி காஞ்சி போச்சு. இப்படி பலவிதமான செய்திகளை கூறுவார்கள். இதையெல்லாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ராஜசேகர ரெட்டி அவர்கள் அந்த நீரை வந்து வாய்க்கால் மூலம் வெட்ட முடியாது என்பது ஒரு பொறியியல் உண்மை. அதை நீரேற்று பாசனத்தின் மூலம் தான் செய்ய முடியும் என்பதற்காக வாட்டர் லிஃப்டிங் ஸ்கீம் என்ற உருவாக்கி எங்கெங்கு ஓடுபாதை இருக்கிறதோ அங்கெல்லாம் கிராவிட்டி மூலம் ஓடுபாதை வாய்க்கால் மூலம் ஓடவிட்டு உயரமுள்ள பகுதிகளில் மோட்டார் வைத்து தூக்கி நீரை 4 மாவட்டங்களில் 40 டிஎம்சி நீர் என்பது இப்போ 80-90 டிஎம்சி பக்கம் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அந்த ராயலசீமா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட ஒரு 50-20-30 அடிகளுக்கு வந்துவிட்டது. சில 10 அடிகளும் மழை காலங்கள் கிடைக்கிறது, 20 அடிகள் கிடைக்கிறது. ஒரு போருக்கே எனக்கு போது, மற்ற போர் நான் தொடவே இல்லைங்க ஐயா, இப்பவும் தொலைபேசி கேட்டால் சொல்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த திட்டத்தை உருவாக்கும் போது நிலத்தடி பெருக்கம்தான் தமிழ்நாட்டை ஒரு பசுந்தமிழ்நாடு ஆக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு, ஒரு கொள்கை முடிவுக்கு நான் வந்தேன். என்ன சென்னை சார்ந்த நண்பர்களுக்கு அதுதான் கூற தலைப்பட்டேன். ஏனென்றால் எங்கள் தந்தையார் ஒன்று கூறுவார்கள், எங்கள் ஊர் குளக்குடியை நத்தைக்காடு என்பார்கள். என்ன நத்தைக்காடு என்கிறீர்கள் என்றால், நத்தைகள் வந்து எங்க வளரும், நிலத்து நீர் பெருகி அதுக்கு அந்த ஈரப்பதம் கிடைக்கும். மண்புழு நத்தை வளருதுன்னா உங்களுக்கு 5 அடிக்குள்ளதான் இருக்கும் நீர், அப்பதான் நத்தை வளரும். அது பர்டிகுலர் கம்பளி மில் ஏரியா சொல்லுவாங்க நத்தைக்காடு. அதில் இறக்கும் போது அங்கே அப்பயே ரொம்ப நீர் ஊற்றிருக்கும். இப்போ கூட அந்த கம்பளி மில் இறக்கத்தில் ஒரு நீர் அப்பப்போ கொஞ்சம் மணிக்கு வந்துடும். அந்த மாதிரி நத்தைக்காடு என்பது நிலத்தடி நீருக்கு சம்பந்தப்பட்டது. நாமளே ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இதை செய்யலாம் என்று நினைத்தபோது நல்வாய்ப்பாக நான் பிறந்த ஊரிலே இப்போ ஒரு சங்கம் இருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பேர் ஆதரவாகவும் இருந்தது. அதைத் தொடர்ந்துதான் இந்த திட்டத்தை தயாரித்து நாங்கள் உங்களிடம் முன்வைத்து இப்போ அரசாங்கத்துக்கு இது கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் உள்ள மொத்த நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவு 280 டிஎம்சி தமிழ்நாட்டில். இது எந்த கீழ்ப்படுகை மாநிலத்தோட ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழ்நாட்டில் தான் மிக குறைவு. நாம் கர்நாடகத்தில் நீர் வேண்டும் என்று போராடுகிறோம், கேட்கிறோம், சட்டமுறையில் நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நாம் கிடைக்கும் நீரை சரியாக பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வி கேட்டால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் உண்மை, கசப்பான உண்மையும் கூட. எங்கேயோ விட்டுவிட்டோம். தொழில்துறை மகத்துவம், மனிதவள மேம்பாடு, அப்படி இப்படி என்று சென்று நமது மக்கள் அகதிகளாகவும் கூலிகளாகவும் மலேசியா, பர்மா, ஸ்ரீலங்கா என்று பல மாநிலங்களுக்கு சென்று சொல்லனா துயரமாக. ஏனென்றால் நாம் விவசாயத்தை இழந்தோம், தற்சார்பு பொருளாதாரத்தை இழந்து நிலமற்றவர்களாகவும் நமக்கு நீரற்றவர்களாகவும் மாநிலங்களாக தான் நமது பொருளாதாரம் போய்விட்டது. இன்றைக்கு நமக்கு தேவையான நெல்லாக இருக்கட்டும், உணவு தானியங்களாக இருக்கட்டும், வெண்ணெய் வித்து
காய்கறிகளாக இருக்கட்டும், பருப்பு வகைகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3/4 அரைக்குதான் நாம் வேற மாநிலங்களிலும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்றால் கண்டிப்பாக செய்ய முடியும், நீர் இருந்தால் செய்ய முடியும். இன்னொன்று, மதுரையிலிருந்து வந்திருக்கிற மதுரை தங்கராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் தேவேந்திர தன்னார்வ கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை அமைத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்களுக்கு ஒரு லோன் வசதியை செய்து ஆடுகள் வளர்த்து எந்த வங்கியிலும் கடன் பெறாமல் சிஎஸ்ஆர் ஃபண்டு என்ற வேற அன்பளிப்புகளை பெற்று மிகவும் நேர்மையான முறையில் நல்ல முறையில் செய்து வரும் அண்ணன் மதுரை தங்கராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஐயாறு பாதுகாப்பு சங்க தலைவர் அண்ணன் யோகநாதன் சிறுசோழன் அவர்கள் பொன்னாடை பற்றி மரியாதை செய்திருக்கிறார். காளிமுத்து தெரியும், எனக்கு சரியாக நினைவில் கொண்ட ஐயா வருந்துகிறேன். காளிமுத்து கால்நடை மருத்துவர் அவர்களை வரவேற்கிறேன். எனவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த திட்டத்தை தயாரித்து நிலத்தடி நீர் பெருக்கம்தான் இதை நம் தமிழ்நாட்டை வளப்படுத்த முடியும், நம் பகுதியை வளப்படுத்த முடியும். முதலில் இந்த முள்ளுப்பாடி வாய்க்காலுக்கு கிடைக்கும் நீர் ஆதி காலங்களில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே பற்றாக்குறை இருந்தது. இப்போது வாய்க்கால் தூர்வாரப்பட்டு கணிசமான நீர் வருவதால் கணிசமான நீர் மீண்டும் உபரி நீராக காவிரிக்கு செல்லும் காரணத்தால் முள்ளுப்பாடி வாய்க்கால் நீரை முள்ளுப்பாடி ஏரியிலிருந்து எடுப்பதாகவும், இந்த முள்ளுப்பாடி வாய்க்காலை அகலப்படுத்தவும் முள்ளுப்பாடி ஏரி ஆழப்படுத்தவும் இந்த திட்டத்தை கோரியுள்ளோம். கிட்டத்தட்ட 13 கோடிக்கு ஒரே மோட்டார் மூலம் இணைத்து 16 மணி நேரம் ஒரு நேரம் மோட்டரை இயக்கி 545 மோட்டர் ஹெச்பி என்ற நிலையில் இத்திட்டத்தை ஐயா செங்கோட்டையில் விளக்குவார். அப்படி ஒரு சாத்தியக்கூறுள்ள திட்டத்தை தயாரித்து இன்றைக்கு அரசாங்கத்தில் வழங்கி மாவட்ட ஆட்சியர்கள், முதலமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ, எம்பி, துறை சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை செயலாளர், அமைச்சர் எல்லாருக்கும் கொடுத்து ஜனநாயக முறையில் கேட்க உள்ளோம். இதுதான் இந்த திட்டத்தில் ஒரு ஒருங்கிணைப்பாக நான் செய்த முயற்சியை உங்களிடம் விளக்க உள்ள இந்த விஷயம். அதனால் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேலை என்பது இது சாத்தியக்கூறு ஒன்றுதான் இருக்கிறது என்பதற்காகவும் இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களையும் சப்போஸ் ஒருவேளை அரசாங்கத்திற்கு ஏதாவது இடைஞ்சல்களோ காலதாமதமோ ஏற்பட்டால் வேறு சாத்தியக்கூறுகள் இருந்து திட்டத்தை விரைவாக நடத்த முடியுமா என்றால் உபரிநீர் இருப்பது என்பது விரைவாக செய்ய வேண்டும் என்பது ஒரு வகை. இது சட்டத்தில் கூறுவார்கள், ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்ட் டிலேட் என்பார் கூறுவார்கள். அதுபோல காலதாமதம் என்பது மிகப்பெரிய விஷயம். அதுக்காகவும் அது துறை சம்பந்தப்பட்டவர்களை தமிழ்நாடு முழுவதும் தேடி அவர்களை அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தி செய்ய உள்ளோம். இது வெற்றிகரமாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. உங்களுடைய பேராதரவுடன் செய்வோம் என்று கூறி இத்துடன் இந்த விரைவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக ஆறுகள் வள மீட்பு இயக்க தலைவரும் பல இயக்கங்களுக்கு தலைவரும் நம்மளாம் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் முன்பு நம்ம பிரபாகரன் கூடவும் நம்ம காமராஜர் கூடவும் இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் கைவிட்டு சொல்லலாம். ராஜீவ்காந்தி எல்லாம் உயிராக இருந்தாருன்னா அவரும் இன்னைக்கு பார்க்க முடியாது, பெரிய இடத்துல இருந்தார். அதனால அமைதியான முறையில் மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் தா. குருசாமி அவர்கள் வந்திருக்காரு. இங்க இன்னைக்கு எல்லாம் மீட்டிங் போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னா அவர் தான் காரணம். விவசாய மீட்டிங் பேசிட்டு இருக்கலாம் காரணம். அந்த நல்ல மாமனிதரை உற்சாகமாக கைதட்டி வர இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய தலைமலை இருந்து வந்திருக்கக்கூடிய